மலர் கண்காட்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஊட்டி கொடைக்கானல் அதான ஞாபகம் வரும். ஆனா சென்னையிலேயே அது மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஷோ செம்மொழி பூங்கால நடக்குது. வேளாண் துறையினுடைய செயலாளர் அபூர்வா IAS நம்மோடு இருக்காங்க. மேடம் வணக்கம். அதாவது இந்த மாதிரியான ஒரு ஷோ சென்னையில நடத்தணும் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் கொண்டு வந்தீங்க. ஆனா அதை விட இந்த வாட்டி ரொம்ப பிரம்மாண்டம். என்ன காரணம்? இது கலைஞர் நூற்றாண்டு செலிப்ரேஷனோட ஒரு பார்ட்டாக நாங்கள் இந்த ஃப்ளார் ஷோவை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணினோம். கட் ஃப்ளாரை வச்சா அது 3 நாளைக்கு மேலே அது நிற்காது. அதனால லைவ் பிளான்ஸை வச்சு ஓரளவுக்கு நம்ம ஊரில் இதை தாங்கக்கூடிய பிளான்ஸாக வச்சு நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். அதனால இது ஊட்டி ஃப்ளவர் ஷோலாம் இதோட ஒன்றும் கிடையாது. ஊட்டி ஃப்ளவர் ஷோவில் 1.5 லட்சம் மலர்கள் வச்சு தான் பண்ணுறோம். இங்கே 13 லட்சம் மலர்கள் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் மச் பிக்கர் தென் த ஊட்டி ஃப்ளவர் ஷோ. அதனால இதை நீங்கள் ஊட்டி ஃப்ளவர் ஷோவோட கம்பேர் பண்ண முடியாது. அப்போ இனிமே வருஷம் ஊட்டிக்கு போறதை விட சென்னையில இது மாதிரி தொடர்ந்து நடத்த பிளான் பண்ணிருக்கீங்களா? எஸ், ஆக்சுவலி நான் இந்த துறைக்கு நவம்பர் மாதத்தில் பொறுப்பேற்றேன். அதுக்கப்புறமா நான் என் ஸ்டாஃபை கூப்பிட்டுக்கிட்டேன், நம்ம ஒரு ஃப்ளவர் ஷோ பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, மேடம் ஒரு செடியை வளர்க்குறதுக்கு எங்களுக்கு 100 நாள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த 100 நாள் ஆனதுனால இப்போதைக்கு நாங்கள் இதை பிப்ரவரியில் பண்ணியிருக்கோம். அடுத்த வருடம் ஒருவேளை நாங்கள் கண்டக்ட் பண்ணினா இதை டிசம்பர் மாதத்துலேயே நடத்துவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் வெயில் குறைவாக இருக்கும், ஃப்ளார்ஸ்க்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் முன்கூட்டியே பிளான் பண்ணி இப்படி பண்ணணுன்னா நாங்கள் பண்ணுவோம். அது இந்த வருஷம் ஃப்ளவர் ஷோ எப்படி போகிறதுன்றதை பொறுத்து தான் நான் அடுத்த வருஷம் பண்ணுறதா வேணாமான்னு டிசைட் பண்ணுவோம். அதாவது சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இப்போ மற்ற ஊரில் இருக்கவங்கலாம் கேட்பாங்கல்ல, இப்போ ஒரு மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா நடத்துறது? இல்லை, இப்போதைக்கு இல்லை. ஒருவேளை 10 நாள் கழித்து எங்கள்கிட்ட ஃப்ளவர்ஸ் எல்லாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஏதாவது ஒரு சிட்டியில் நடத்தலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க மேம்? ஊட்டி, அந்த ஒசூர் அந்த மாதிரி இடமா, இல்லை வேறு ஃபாரின்லேருந்தும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? இந்த ஃப்ளவர்ஸில் நாங்கள் இந்த கிரிசாந்தமம், அந்த மெரிகோல்டு, இந்த பூக்கள் எல்லாமே நம்ம தளியில் வளர்த்தோம். அப்புறம் பெட்டூனியா மலர்கள் நாங்கள் பூனேலேருந்து வாங்கிட்டு வந்தோம். 3.25 லட்சம் நாற்றுக்கள் அங்கேருந்து வாங்கி அதையும் திருப்பி தளியில் இருக்கிற எங்களோட சீட் ஃபார்மில் வச்சு ரைஸ் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் அந்த காக்ஸ்கோம் இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தம் தளியில் தான் நாங்கள் ரைஸ் பண்ணினோம். மற்ற ஃபார்ம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். ஆனால் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே நாங்கள் தளியில் தான் மேஜராக வச்சு ரெடி பண்ணினோம். அதாவது 10 நாட்கள் நடக்குது அப்படின்னா இந்த டைமிங் என்ன? அதாவது டிக்கெட் ஃபேர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பப்ளிக் எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க. இல்லையே, எங்கள்கிட்ட யாருமே குறை சொல்லலை. நியாயமான டிக்கெட் ஃபேர் தான் இது. ஏன்னா இவ்வளோ ஏரியா பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே மெயின்டெனன்ஸ்க்கே ஒரு நாளைக்கு எங்களுக்கு நிறையவும் செலவாகுது. அதில் ஓரளவுக்கு காஸ்ட்டாக நாங்கள் ரெக்கவர் பண்ணணும். அதனால இது நியாயமான ஃபேர் தான். மக்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, இது வர்த்து 150 ரூபா கொடுத்த டிக்கெட் வாங்குறது வர்த்து தான் சொல்லியிருக்காங்க. பூ அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த பூக்களை இந்த சென்னை வாசிகளுக்கு கொண்டு சேர்த்திருக்கீங்க. உங்களுடைய இந்த பயணம் இன்னும் தொடரட்டும். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ ஸோ மச்.